வெல்கம் டு தி மிர்ச்சி சமையல். இன்னைக்கு நம்மளுடைய சமையலில் பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஹோம்மேட் பீஸா சாஸ். ஈஸியாக, நல்ல டேஸ்ட்டாக, ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஹோம்மேட் பீஸா சாஸ் பண்ணலாம். அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப தேவையான முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா தக்காளி தான். அந்த தக்காளியை இந்தமாரி கிராஸ் போட்டு எடுத்துக்கிறணும். பின்னாடி சைடு கிராஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முன்னாடி இருக்கிற அந்த கண்ணு பகுதியை எடுத்து விட்டுறணும். இன்னைக்கு நம்ம பீஸா சாஸ்க்கு ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கோம். இந்த தக்காளி எல்லாத்தையும் இந்தமாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேனை எடுத்துக்கிறணும். அந்த பேனில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் கட் பண்ண தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம் அரைது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி தோல் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்தமாரி கட் பண்ணி வேக வைக்கிறனால நம்மளுக்கு தக்காளியோட தோல் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். இதில் இருக்கிற தோல், தக்காளி மேலே இருக்கிற அந்த தோல், அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி எல்லா தக்காளியிலையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த காஞ்ச மிளகாயை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற அந்த சீட்ஸ், அந்த விதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ வெங்காயம், காஞ்ச மிளகாய் ரெண்டையும் மிக்சியில் போட்டு ஒரு அரைக்குறையாக அரைச்சி எடுத்துக்கிறணும். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்ல ஒரு பியூரி மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச பியூரியை வச்சு தான் நம்ம சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடு ஏறினதும் அதில் 2 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் தக்காளி பியூரி ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக மூடி போட்டு மூடியிருக்கோம். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் பொடியை ஆட் பண்ணிக்கிறோம், கலர் கிடைக்கிறதுக்காக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்காக மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. காஷ்மீர் மிளகாய் பொடி போட்டால் அதோட ஸ்மெல்லும் பச்சை வாடையும் போயிடுச்சு. அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் உப்பு தேவையான அளவு போட்டு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஒரிகனோ, ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை, இது 3ஐயும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுவையான நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பீஸாவோட பேஸு.
இதை வந்து நாங்கள் கடையில் வாங்கினோம். இதில் ஹோல் போட்டு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோக்கு வச்சு இந்தமாரி ஹோல் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக எடுத்து ஈவனாக அந்த ஹோல் பேஸ் ஃபுல்லாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு. அதோட இந்த மொசரல்லா சீஸு, ஆனியன்ஸ், கேப்சிகம், பன்னீர், திருப்பி லைட்டாக அகெயின் ஒன் டைம் வந்து சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி அவனில் தான் பண்ண போகிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நல்லா ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பீஸா வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்குங்க. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஒரு லைக் அண்ட் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.